வணக்கம். இந்தியர்களாகிய நாம் இஸ்ரவேல் தேசத்தை பூர்வீகமாக கொண்டவர்கள் என்பது குறித்தும், பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் நம்மிடையே புராணங்களாகவும் இதிகாசங்களாகவும் சங்க இலக்கியங்களாகவும் உள்ளது என்பது குறித்தும், பரிசுத்த வேதாகமத்தின் பழைய ஏற்பாடு பகுதி என்பது இந்தியர்களின் வரலாற்றை கூறும் நூல் என்பது குறித்தும் நம்ம பார்த்து கொண்டிருக்கோம். அந்த வரிசையில் கடந்த பகுதியில் சங்க இலக்கியங்களில் இளஞ்சை சென்னி என்றும் நன்னன் என்றும் காணப்படும் அரசனை குறித்து, பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சாமுவேல் புத்தகத்தில் உள்ள தாவீதோட வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்தோம். சங்க இலக்கியங்களில் காணப்படும் இளஞ்சை சென்னி பல தேர்களை உடையவன் அப்படின்ற பொருள்ல உருவ பச்சேர் இளஞ்சை சென்னி என்று அழைக்கப்படுகிறான். அதே போன்று நன்னனும் இயல் தேர் நன்னன் என்று அழைக்கப்படுகிறதை நம்ம பார்க்கிறோம். அதே போன்று இந்த தேர்களை குறித்து தான் ராமாயணத்துல 10 ரதங்களை உடையவன் அப்படின்ற பொருள்ல தசரதன் அப்படின்ற பெயர் இருக்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். இந்த பெயர் பொருத்தமும் ஒரே மாதிரி இருக்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். தாவீது ஆதாதேசர் என்னும் சேபாவின் ராஜாவோடு போரிட்டு இராணுவத்தில் அவனுக்கு இருந்த 20,000 காலாட்களை பிடித்து 100 ரதங்களை வைத்துக் கொண்டு மற்றவற்றையெல்லாம் துண்டாக்கி போட்டான் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இவற்றிலிருந்து இளஞ்சை சென்னியும் நன்னனும் தசரதனும் தாவீதும் 4 ஒருவர் தான் என்பதை அறிந்து கொள்ளலாம். இந்த பகுதியில ராமாயணத்துல வர தசரதன் தான் சாமுவேல் புத்தகத்துல வர தாவீது என்பதை குறித்தும், தாவீது மற்றும் அவனுடைய குமாரர்களான அம்னோன், அப்சலோம், அதோனியா, சாலமோன் இவர்களுக்கிடையே நடைபெற்ற வரலாற்று நிகழ்வுகளை குறித்தும் நம்ம பார்க்க போறோம். தாவீது மற்றும் அவனுடைய குமாரர்களுக்குள்ள நடந்த நிகழ்வு தான் இந்தியாவில் ராமாயணம் என்ற இதிகாசமாக உள்ளது அப்படிங்கிறது குறித்து தான் இந்த பகுதியில் நம்ம பார்க்க போறோம். சவுல் இஸ்ரவேலர்களுடைய முதல் அரசனாக அரசாண்டு கொண்டிருக்கும் பொழுதே தாவீது கர்த்தருடைய தீர்க்கதரிசியான சாமுவேலால அரசனாக அபிஷேகம் பண்ணப்பட்டான். தனது 30வது வயதுல சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கும் அரசனானான். 40 வருஷம் இஸ்ரவேல அரசாண்டான். ராஜாக்கள் யுத்தத்துக்கும் புறப்படும் காலம் வந்த பொழுது தனது படைத்தலைவனான யோவாபின் தலைமையில சேனைகளையும் இஸ்ரவேலையும் அம்மோன் புத்திரரோடு போரிடவும் ரஃபாவை முற்றுகையிடவும் அனுப்பினான். தான் மட்டும் அந்த உப்பரிக்கையில உலாவி கொண்டிருந்த பொழுது ஆற்றில் ஒரு அழகான பெண் குளித்து கொண்டிருக்கிறத பார்த்தா அவ யார் என்று விசாரித்த பொழுது அவ எலியாமின் குமாரத்தையும் ஏத்தியனாகிய உரியாவின் மனைவியுமாக இருந்தா. அவளை அழைத்து வர சொல்லி அவனோடு சயனித்தான். அவள் சில காலம் கழித்து தான் கர்ப்பமாக இருப்பதாக தாவீதுக்கு அறிவித்தாள். தாவீது அந்த பத்செபாவின் கணவனான உரியாவை போர் முகத்திலிருந்து அழைத்து வந்து அவனது வீட்டிற்கு அவனை அனுப்பினான். ஆனால் அவனோ தனது வீட்டிற்கு செல்லாமல் அரண்மனையில் சேவகர்களுடைய படுத்துக்கொண்டான். தாவீது ஏன் என்று விசாரித்த பொழுது, எனது ஆண்டவனாகிய யோவாபும் இஸ்ரவேல் அனைத்தும் ஊழியக்காரர்களும் போர்க்களத்தில் கூடாரங்களில் படுத்திருக்கும் பொழுது நான் மட்டும் என்னுடைய மனைவியோடு சயனிக்க வீட்டிற்கு செல்ல மாட்டேன் என்று உறுதியாக கூறினான். தாவீது அந்த உரியாவின் கையில் ஒரு நிருபத்தை எழுதி யோவாபிற்கு அனுப்பினான். அதில் இந்த உரியாவை போர் மும்முரமாக நடக்கும் போர் முனையில நிறுத்தி அவன் வெட்டுண்டு சாகுமாறு செய்ய வேண்டும் என்று எழுதி அனுப்பியிருந்தான். யோவாபுவும் அவ்வாறே இந்த உரியாவை பராக்கிரமசாலிகள் இருக்கும் இடத்தில் நிறுத்தி அந்த அம்மோன் புத்திரர்களால வெட்டுண்டு சாகுமாறு செய்தான். அந்த பத்செபாள் அவளுடைய கணவன் இறந்து விட்டான் என்றது கேள்விப்பட்டு அவனுக்காக துக்கம் கொண்டாடினாள். அந்த துக்க நாட்கள் முடிந்த பிறகு தாவீது அவளை தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டான். இவர்களுக்கு ஒரு குழந்தை பிறந்தது. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வையில பொல்லாததா இருந்தது. அவருக்கு அருவருப்பான செயலாக இருந்தது. எனவே கர்த்தர் நாத்தான்வேல் மூலமாக பேசினார். தாவீதிடம், நாத்தான் தீர்க்கதரிசி, நீ செய்த காரியம் கர்த்தருக்கு பொல்லாததா இருக்குது. நீ ஒளிப்பிடத்துல செய்தத கர்த்தர் சமஸ்த இஸ்ரவேலர்களுக்கு முன்பாகவும் சூரியனுக்கு முன்பாகவும் உன்னுடைய ஸ்திரீகளை எடுத்து அடுத்தவனுக்கு கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதை கேட்டவுடன் தாவீது, நான் பாவம் செய்த அப்படின்னு சொல்லிட்டாலுதான். நீ சாவது தடுக்கப்பட்டு விட்டது, ஆனா உனக்கு பிறந்த குழந்தை நிச்சயமா சாகும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னான். அதே போன்று அந்த குழந்தை வியாதிப்பட்டு இறந்தது. அதன் பிறகு தனது மனைவியாகிய பத்செபாவோடு தாவீது சேர்ந்தான். அவங்களுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தை பிறந்தது. அதற்கு சாலமோன் என்று பெயரிட்டார்கள். அந்த சாலமோனோடு கர்த்தர் அன்பா இருந்தார், அவனோடு இருந்தார். கர்த்தர் தீர்க்கதரிசியாகிய நாத்தானை அனுப்பி அவனுக்கு எதிதியா என்று பெயரிட்டார். இந்த குழந்தை ராமாயணத்துல பரதன் என்றும், சங்க இலக்கியங்கள்ல கரிகாலன் என்றும், ஆதித்ய கரிகாலன் என்றும், விக்ரமாதித்யன் என்றும் அழைக்கப்படுகிறது குறித்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தாவீது உரியாவை கொன்று அவனது மனைவியான பத்சேபால தன்னோட மனைவியாக ஆக்கி கொண்ட நிகழ்வு ராமாயணத்துல தசரதன் ஆற்றில் அடித்து வரப்பட்ட அந்த கௌசல்யா என்ற பெண்ணை காப்பாற்றி
தன்னுடைய மனைவியாக ஆக்கி கொண்டதையும், அவர்களுக்கு ராமனுக்கு முன்பாக ஒரு குழந்தை இருந்ததாகவும் சொல்லப்பட்டிருக்கிறதையும் இதோட ஒப்பிட்டு பார்க்கலாம். ராமாயணத்துல ராமனுடைய தாயாக இந்த கௌசல்யா அறியப்படுகிறாள். ஆனா இங்க இந்த நிகழ்வு பரதனுடைய தாயான கைகேயி, அதாவது பரதன் தான் இங்க சாலமோன் என்று அழைக்கப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். கைகேயிக்கு நிகழ்ந்த நிகழ்வாக தான் இங்க பார்க்கப்படுகிறது. தாவீதிற்கு அநேக மனைவிகளும் அநேக குமாரர்களும் இருந்தாலும் இந்த பகுதியில தாவீதிற்கு அகினோவாவின் மூலமாக பிறந்த அம்னோனை குறித்தும் கேசூரின் இளவரசியான மாக்கால் மூலமாக பிறந்த அப்சலோமை குறித்து தான் பார்க்க போறோம். இந்த அப்சலோமிற்கு தாமார் என்ற பெயர் உள்ள அழகான சகோதரி இருந்தா. அந்த தாமார் மேல அம்னோன் மோகம் கொண்டான். இதனால அவன் வியாதிப்பட்டு அவனோட உடல் மெலிந்து போயிடுச்சு. தாவீதுடைய சகோதரனுடைய குமாரனான யோனதாப், நீ ஏன் உடல் மெலிந்து போகிற அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்சலோமின் சகோதரியான தாமாரின் மேல நான் ஏக்கம் கொண்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த யோனதாப் பெரிய தந்திரவாதியா இருந்தான். அதனால நீ வியாதிப்பட்ட மாதிரி படுத்துக்கோ, அப்போ உன்னோட தந்தை வரும் பொழுது தாமார் தான் வந்து எனக்கு முன்பாக சமைத்து எனக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லு அவர்கிட்ட அப்படின்னு சொல்றான். அந்த அம்னோனும் அதே மாதிரி செய்யறான். தாமார் கன்னியாஸ்திரியா இருந்ததுனால அவளுக்கு கெடுதல் செய்ய இந்த அம்னோனுக்கு வருத்தமாக இருந்தது. இருந்தாலும் அவன் மேல வைத்திருந்த ஆசை அவனுக்கு குறையவே இல்லை. இந்த சூழ்நிலையில இவன் வியாதிப்பட்டவன் போல படுத்துக்கொண்டான். அப்பொழுது அவனுடைய தந்தையான தாவீது வந்த பொழுது, தாமார் என்னுக்கு கண்களுக்கு முன்பாக வந்து எனக்கு சமைத்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தாவீதும் தாமாரை அனுப்பி அவனுக்கு சமைத்து கொடுக்க வச்சான். அவன் சமைத்து கொண்டு வந்து அம்னோனுக்கு முன்பாக வைத்த பொழுது, நீ இதை அறை வீட்டுல கொண்டு வந்து வெய்ய அப்படின்னு சொல்லிட்டு அறை வீட்டுக்கு அழைத்தான். இருந்த மற்ற சேவகர்கள் எல்லாம் வெளியில அனுப்பிட்டு அவளை பலவந்தமாக பிடித்து கற்பழித்தான். அவ எவ்வளவோ இது வேண்டாம் அப்படின்னு சொல்லி மறுத்தும், என்னை வெக்கப்படுத்தாத, நான் இந்த வெக்கத்தோட எங்க போவேன், என்னை அவமானப்படுத்தாத, நீ மதிகட்டவர்கள்ல ஒருவனை போல ஆவ, என்னுடைய தந்தை கிட்ட கேட்டா உனக்கு தர மறுக்க மாட்டாரு அப்படின்ட்டு எத்தனையோ எடுத்து கூறியும் அவன் அதுல காதல வாங்காம அவனை பலவந்தமாக பிடித்து கற்பழித்தான். அந்த நிகழ்வுக்கு பிறகு அவன் எந்த அளவுக்கு அவனை விரும்பினானோ அதை விட அதிகமா அந்த தாமாரை வெறுத்தான். எனவே அவனை வெளியே போய்விடு அப்படின்னு சொல்லி கூறும்போது, அவ நீ எனக்கு முந்தி செய்த துரோகத்தை விட நீ என்னை இப்ப வெளியே அனுப்புற துரோகம் மிகவும் கொடுமையா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அழுதா. ஆனாலும் அவன் அதை கேட்காம தன்னோட ஊழியக்காரனை அனுப்பி அவளை வெளியே தள்ளி கதவை மூடினான். தான் அணிந்திருந்த பல வர்ண உடைய கிழித்து கொண்டு தலையின் மேல சாம்பலை போட்டுக்கொண்டு தலையில கை வைத்து கொண்டு அழுது கொண்டே சென்றா. அப்பொழுது அவளுடைய சகோதரனான அப்சலோம் அவளுக்கு எதிர்பட்டான். அம்னோன் உன்னோடு இருந்தானா அப்படின்னு சொல்லி கேட்டான். அவன் ஆமான்னு சொன்ன பொழுது, அவன் உன்னுடைய சகோதரன், நீ இதை குறித்து நீ எதுவும் மனசுல வச்சுக்காத, நீ மௌனமா இரு அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஆறுதல் சொல்லி அனுப்பி வைத்தான். அவ அதுக்கப்புறம் அப்சலோம் வீட்டுல தனிமையிலிருந்து இந்த நிகழ்வு குறித்து மிகுந்த துக்கம் அடைந்தவளாக காணப்பட்டா. அப்சலோம் இதை குறித்து அம்னோன் கிட்ட நன்மையாகவும் தீமையாகவும் பேசல. ஆனாலும் தன்னுடைய தங்கையான தாமாருக்காக அந்த அம்னோனை பகைத்தான். இந்த பகை அவன் மனதிலேயே வைத்துக் கொண்டிருந்தான். 2 வருடங்கள் கழித்து ஆடுகளுக்கு மயிர் கத்திரிக்க அழைத்து சென்ற பொழுது ராஜகுமாரர்களுக்கெல்லாம் விருந்தளித்தான். அந்த விருந்திற்கு தாவீதையும் அவனுடைய ஊழியக்காரர்களையும் அழைத்தான். தாவீதோ உனக்கு மிகவும் செலவாகும் அப்படின்னு சொல்லிட்டு வர மறுத்துட்டான். இருந்தாலும் நீங்க அம்னோனையாவது என்னோட அனுப்புங்க அப்படின்னு சொல்லி அம்னோனையும் ராஜகுமாரர்களையும் அழைத்து சென்றான். அங்க தன்னுடைய ஊழியக்காரர்களிடம், அம்னோன் குடித்து வெறித்திருக்கும் பொழுது நான் அடியுங்கள் என்று சொல்லுவேன், அப்ப நீங்க அடித்து அவனை கொன்று போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னான். அவர்கள் தயங்கி பொழுது, இந்த கட்டளையை கொடுக்கறது நான் தான், நீங்க எதை பத்தி கவலைப்பட வேண்டாம், நான் சொல்லும்போது அடித்து கொன்று போடுங்க அப்படின்னு சொல்றான். அதே மாதிரி அம்னோன் குடித்து வெறித்திருக்கும் பொழுது அவன் அடியுங்கள் என்று சொன்னான். அவனுடைய ஊழியக்காரர்கள் அவனை அடித்து கொன்று போட்டார்கள். ராஜகுமாரர்கள்லாம் பயந்து கதறி எடுத்து சிதறி ஓடினார்கள். இந்த செய்தி கேட்டு தாவீது அப்சலோம் மேல் கோபமும் தன்னுடைய இறந்த மகனுக்காக துக்கமும் அடைந்து அழுது புலம்பினான். தன்னுடைய தந்தை தன்னை கொன்று விடுவார் என்ற பயத்துல அப்சலோம் தன்னுடைய தாயின் நாடான கேசூருக்கு சென்று அங்க தல்மாயிடம் தஞ்சம் புகுந்தான். இந்த அம்னோன் தான் ராவணன் என்று அழைக்கப்பட்டான். இந்த அப்சலோம் தான் ராமன் என்று அழைக்கப்பட்டான். அவனுடைய தங்கையான தாமார் தான் சீதையாக பார்க்கப்பட்டான். இந்த நிகழ்வு குறித்து 2 விதமாக ராமாயண
ராமாயணத்துல சொல்லப்பட்டிருக்கு. ராவணனின் தங்கை ராமலட்சுமணனால அவமானப்படுத்தப்பட்ட மாதிரியும், ராமனுடைய மனைவிய ராவணன் கவர்ந்து சென்றதாகவும் சொல்லப்பட்டிருக்கு. உரியாவை கொன்று பத்சேபால தன்னுடைய மனைவியாக்கி கொண்ட நிகழ்வுனால கடைசி காலங்கள்ல இந்த தாவீது ராவணனாக பார்க்கப்பட்டான். அதனால தான் சமண இலக்கியங்கள்ல சங்கதர் என்றவர் இந்த சீதா தேவி ராவணனுடைய மகள் என்றுதான் குறிப்பிட்டிருக்காரு. மேலும் இந்த ராவணன் சிறந்த சிவபக்தன் என்றும் இசை வல்லுநன் என்றும் குறிப்பிடப்படுறாங்க. இந்த தாவீது இசைக்கு செய்த தொண்டு குறித்து கடந்த பகுதியில பார்த்தோம். பேரிசை நன்னன் என்றும் அழைக்கப்பட்டான். தாவீதும் சாலமோனும் தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரங்களாக இருந்தாலும் இன்றைய வரைக்கும் அந்த இஸ்ரவேலர்கள் என்ற இந்தியர்களுடைய மனதில் இருப்பது அப்சலோம் என்ற ராமனை குறித்து தான். அது எதனால அப்படிங்கிறது இப்ப இந்த ஒரு நிகழ்வுனாலையும் அவன் தன் தங்கையை கற்பழித்த அம்னோனை கொன்றதன் மூலமாக இவன் சிறந்த நற்சான்று பெற்றவனாக பார்க்கப்படுறத பார்க்கிறோம். மேலும் இவனை குறித்து இனி பார்க்கலாம். பரதன் என்று அழைக்கப்படும் சாலமோன் 700 மனைவிகளும் 300 மறுமனையாட்டிகளையும் கொண்டிருந்தான். தாவீதும் அநேக மனைவிகளை கொண்டிருந்தான். ஆனா இந்த அப்சலும் ஒரே ஒரு மனைவியை மட்டும்தான் கொண்டிருந்தான். அவனுக்கு 3 குமாரர்களும் தாமார் என்ற ஒரு குமாரத்தையும் இருந்ததாக சொல்லப்பட்டிருக்கு. அப்சலும் உள்ளங்கால் முதல் உச்சந்தலை வரை ஒரு பழுதும் இல்லாதிருந்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. மேலும் இவன் அழகனாக இருந்தான் என்றும் அனைத்து இஸ்ரவேலர்களுக்குள்ளேயும் மெச்சிக்கொள்ளத்தக்கவனாகவும் இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு பரிசுத்த வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இவன் வருடத்திற்கு ஒரு முறை அந்த முடியை வெட்டுக்கொள்வான். அந்த முடியுடைய எடை 200 சேக்கல் நிறையுடையதாக இருந்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இவங்கிட்ட எந்த ஒரு குறையும் காண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இந்த அப்சலும் கேசூருக்கு ஓடி போய் 3 வருடம் அங்க இருந்தான். யோவாபு ஒரு ஸ்திரீயை அனுப்பி தாவீது கிட்ட எடுத்துரைத்து மீண்டும் அப்சலும் எருசலேமுக்கு வர உதவி செய்தான். ஆனாலும் தாவீது அப்சலோமை பார்க்க மறுத்து விட்டான். எனவே அப்சலும் தனது வீட்டிற்கு சொன்னான். இவ்வாறு 2 வருடம் சென்றது. 2 வருட முடிவில் யோவாபு கிட்ட கேட்டான், நான் கேசூர்லேயே இருந்திருப்பேன், என்னை எதற்காக எருசலேமுக்கு அழைத்து வந்த? நான் என்னுடைய தந்தை முகத்தை கண்டிப்பா பார்க்கணும். நான் அவர்கிட்ட நேரா வரேன். அவர் என் மேல தப்பு இருந்தா அவர் என்னை கொன்று கூட போடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு யோவாபு கிட்ட சொல்றான். யோவாபு அதை தாவீதிடம் கூறிய பொழுது தாவீது அப்சலோமை அழைத்து வர சொன்னான். அப்சலோம் அவன் முன்னாடி நெடுஞ்சாட் கிடையாக முகங்குப்புற விழுந்து வணங்கினான். தாவீது எடுத்து அவனை அணைத்து கொண்டு முத்தம் கொடுத்தான். இந்த நிகழ்வுகள் பிறகு அப்சலோம் குதிரைகளையும் ரதங்களையும் தனக்கு முன்னாடி ஓட 50 காலாட்களையும் சம்பாதித்து கொண்டான். எருசலேம் நகரத்து வாசல்ல நின்று கொண்டு வழக்கு முகாந்தரமா அந்த வழியா வர்றவங்க கிட்ட நீ எந்த ஊரா அப்படின்னு சொல்லி கேட்பான். அவர்கள் நான் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கு அடுத்த இன்ன ஊரான் என்று கூறுனா உன்னுடைய வழக்கு நேர்மையும் நியாயமுமா இருக்கிறது. ஆனா ராஜாவிடத்துல உன்னோட வழக்க விசாரிப்பார் யாரும் இல்லை அப்படின்னு சொல்லுவான். வழக்கு வியாஜியமா வர்றவங்க கிட்ட நீங்க எங்கிட்ட வந்து நியாயம் சொல்லி நான் உங்களுடைய வழக்க விசாரித்து நியாயம் சொல்ற அளவுக்கு என்ன இந்த தேசத்துல நியாயாதிபதியா வைத்தா நன்றா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வர்றவங்க கிட்ட எல்லாம் சொல்லுவான். அதே போன்று இஸ்ரவேலர்கள் இவனை காணும் பொழுது வணக்கம் சொன்னா அவர்களை கை நீட்டி அணைத்து ஆற தழுவி அவர்களுக்கு முத்தம் கொடுப்பான். இப்படி இஸ்ரவேலர்கள் ஒவ்வொருவருக்கும் செய்து அவர்களுடைய இருதயத்தெல்லாம் இவன் கவர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு வேதாகமத்துல சொல்லப்பட்டிருக்கு. இஸ்ரவேலர்களுடைய ஒவ்வொருவருடைய இருதயமும் அப்சலோம் மேல் பற்றி போனது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது நம்ம பார்க்கிறோம். எல்லாருமே அப்சலோமை தான் நேசிச்சாங்க. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அப்சலோம் தாவீது கிட்ட நான் கேசூர்ல இருக்கும்போது எருசலேமுக்கு வந்தா கர்த்தருக்கு ஆராதனை செய்வேன் அப்படின்னு பொருத்தனை பண்ணியிருக்கேன். அதனால நான் எப்ரோனுக்கு சென்று நான் அங்க கர்த்தருக்கு ஆராதனை செய்யறேன் அப்படின்னு சொல்லி அனுமதி பெற்றுக்கொண்டு எப்ரோனுக்கு சென்றான். அந்த சமயத்துல வேவுக்காரர்களை எல்லாம் இஸ்ரவேல் கோத்திரத்துக்கெல்லாம் அனுப்பி எப்ரோன்ல எக்காலம் தணிக்கும் போது நீங்க இஸ்ரவேல் கோத்திரத்துல எல்லாம் அப்சலோம் ராஜாவாயிட்டான் அப்படின்னு சொல்லி நீங்க அறிவியுங்க அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட சொல்லி வச்சான். அதே போன்று அங்க எப்ரோன்ல பலியிட்டு அந்த நிகழ்வுக்கு கீலோனியனான அகிதாப்பேல அழைத்து கொண்டான். இந்த அகிதாப்பேல்
இந்த பத்சேபாளுடைய தந்தையுடைய தந்தையாக இருந்தான். அதனால தன்னுடைய மகனின் குமாரத்துக்கு நடந்த நிகழ்வுக்காக பழி வாங்கறதுக்காக தான் இந்த அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான் அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கணும். அங்க எப்ரோன்ல எக்காலம் தொளித்தது. அப்பொழுது இஸ்ரவேல் தேசம் எங்கும் அப்சலோம் அரசனானான் என்று கூறப்பட்டது. இது தாவீதுக்கும் அறிவிக்கப்பட்டது. அந்த ஊழியக்காரன் என்ன சொல்றான்னா, இஸ்ரவேல் இருக்கிற ஒவ்வொருவருடைய இதயமும் அப்சலோமை பற்றி போகிறது அப்படின்னு சொல்லி சொன்னா. உடனே தாவீது அனைவரையும் அழைத்து கொண்டு கால்நடையாகவே அங்கிருந்து மக்னாயிம் நோக்கி ஓடி போனான். அப்சலோம் அங்கிருந்து எப்ரோன்ல இருந்து எருசலேம் வந்தான். அவன் அகிதோப்பேல் கிட்ட ஆலோசனை கேட்கிறான். அதே சமயம் இந்த அகிதாப்பேல் அப்சலோமோடு சேர்ந்து கொண்டான் அப்படின்னு சொல்லிட்டு தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது அவன் அர்க்கீனான ஊசாய இந்த அகிதாப்பேலுடைய ஆலோசனைய நீ அவமாக்கி பைத்தியமாக்கி போடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊசாய அப்சலோம் கிட்ட தாவீது அனுப்பி வைத்தான். அப்சலோம் அகிதாப்பேல் கிட்ட ஆலோசனை கேட்டான். அவன் சொன்னான், அகிதோப்பேல், நான் 12,000 பேரை தெரிந்து கொண்டு தாவீது பின்னாடி சென்று அவனை திடுக்கிட செய்வேன். அப்போ இஸ்ரவேலர்கள்லாம் சிதறி போவாங்க. நான் தாவீதை மட்டும் வெட்டி கொண்டுட்டு அந்த இஸ்ரவேலர்கள் எல்லாம் சமாதானத்தோடு அழைத்து வரேன் அப்படின்னு சொல்லி ஆலோசனை சொன்னான். அந்த ஆலோசனை நல்லதா பட்டாலும் அப்சலோம் மறுபடியும் அர்க்கீனான ஊசாய் கிட்ட இதை பத்தி நீ என்ன சொல்ற அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ஊசாய் சொல்றான், உன்னுடைய தந்தையான தாவீதும் அவரோட கூட இருக்கிறவங்களும் மிக பராக்கிரமசாலிகள் என்பது எல்லாருக்கும் தெரியும். அவரு தன்னோட சேனைகளோடு படுக்க மாட்டாரு. அவர் கெபிகள்லயும் குகைகள்லயும் தான் இருப்பாரு. எனவே நம்ம அப்படி போய் அவரை வெட்டி கொள்ள முடியாது. இந்த இஸ்ரவேல் படைக்கு நீங்க தலைமை ஏற்றுவாங்க. உங்களோட இஸ்ரவேல் அனைத்து வரட்டும். அந்த காடு முழுவதும் சலித்து சல்லடை போட்டு தேடி உங்களுடைய தந்தையை கொன்று நம்ம இஸ்ரவேல் அனைத்தையும் கூட்டி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊசாய் சொல்றான். அவன் சொன்ன ஆலோசனை அப்சலோமுக்கு நல்லதா பட்டதுனால அகிதாப்பேலோட ஆலோசனையை அவன் புறம் தள்ளிட்டு ஊசாயோட ஆலோசனையை ஏற்று படைக்கு தலைமை தாங்கி இந்த அப்சலோமை போறான். இந்த செய்தி ஆசாரியர்கள் மூலமாக தாவீதுக்கு எட்டியது. தாவீது அந்த படையை 3ஆக பிரித்து படை தலைவனோட தலைமையிலையும் அவனுடைய சகோதரனுடைய தலைமையிலையும் மற்றொரு படை தலைவனுடைய தலைமையிலையும் அனுப்புறான். அவனுடைய ஊழியக்காரர்கள்லாம் நீங்க போருக்கு வர வேண்டாம், நாங்க எவ்வளவு பேர் இருந்தாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்றான். அந்த ஆலோசனை ஏற்று தாவீது மக்னாயிமிலேயே இருந்துட்டான். இந்த 2 படைகளும் மோதி கொண்டன. இதுல 20,000 பேர் இருந்தாங்க. அன்று இருந்த 20,000 பேர்ல பட்டயத்தினால இறந்தவங்க கொஞ்சம் பேரா இருந்தாங்க. அந்த காட்டினால இறந்தவங்க தான் அதிகம் பேராக இருந்தாங்க. அந்த காட்டுல அப்சலோம் ஒரு கர்வாலி மரத்துல தன்னோட முடி மாட்டிக்கொண்டு தொங்கிக்கிட்டு இருந்தான். வானத்துக்கும் பூமிக்கும் நடுவுல அந்தரத்துல தொங்கிட்டு இருந்தான். யோவாபு அவன் மேல 3 வல்லையங்களை நெஞ்சில குத்தி அவனை கொன்று போட்டான். மேலும் அவனோட ஊழியக்காரர்கள் அவனை இழுத்து போட்டு அடித்தே கொன்றார்கள். அவனை ஒரு குழிக்குள்ள தள்ளி அவனோட உடல் மேல கற்குவியலை குவித்தாங்க. இந்த நிகழ்வு ராமாயணத்துல ராமன் தனது குமாரர்களோட காட்டுல சண்டையிட்டதா சொல்லப்பட்டிருக்கு. ராமன் தன்னுடைய குமாரர்களோடு சண்டையிடல, தன்னோட தந்தையோடு சண்டையிட்டான் அப்படிங்கறத அப்சலோம் இந்த தாவீதோடு சண்டையிட்டத நிகழ்வு நமக்கு தெரிவிக்குது. ராமன் கூர்மையான ஒரு மரம் குத்தி இறந்தான் அப்படின்ட்டு ஒரு சில நிகழ்வுகளும், ஆற்றில் இறங்கி தன்னை மாய்த்து கொண்டான்னு சொல்லிட்டு ஒரு சில நிகழ்வு கூறுது. இங்க கர்வாலி மரத்துல அப்சலோம் மாட்டிக்கொண்ட நிகழ்வு தான் கூர்மையான மரம் பட்டு இருந்தான்ற ஒரு சில நிகழ்வுகள் கூறுறத நம்ம பார்க்கிறோம். அடுத்ததாக ராமனுக்கு முடிசூட்டு விழா நடக்கும் பொழுது பூனி கைகேயிடம் உன்னுடைய மகனான பரதன் தான் அரசாட்சிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொன்னதையும், கைகேயி தசரதனும் 2 வரங்களை பெற்றதும் அந்த நிகழ்வு குறித்து தான் நம்ம பரிசுத்த வேதாகமத்திலிருந்து நம்ம பார்க்க போறோம். தாவீது முதிர் வயதான போது படுக்கையில படுத்துட்டு இருந்தான். அவனுக்கு பணிவிடை செய்ய அபிஷாக் என்ற ஒரு சிறு பெண்ணை அவனுக்கு ஏற்படுத்தினாங்க. அந்த காலத்துல தாவீதுக்கு ஆகீத்திற்கு பிறந்த அதோனியா என்பவன் தான் ராஜா ஆவன் என்று சொல்லிக்கொண்டு தன்னை ராஜாவாக தன்னைத்தானே உயர்த்தி கொண்டான். அவன் மிகவும் அழகானவனாக இருந்தான். அப்சலோமுக்கு பிறகு அவனுடைய தாய் அவனை பெற்றாள். ஆனா இவன் தன்னை ராஜாவாக உயர்த்தி கொண்டது குறித்து தாவீது அவனை கடிந்து கொள்ளவில்லை. இந்த அதோனியா படைத்தலைவனான யோவாபோடும் ஆசாரியனான அபியத்தாரோடும் இதை குறித்து ஆலோசனை பண்ணினா. இவன் ராஜகுமாரர்களுக்கும் யூதாவின் ஊழியக்காரர்களுக்கும் படைத்தலைவர்களுக்கும் ஆசாரியர்களுக்கும் ஒரு பெரிய விருந்தென்ற ஏற்பாடு பண்ணா. அந்த விருந்துல ஆடு மாடுகளும் கொளுத்த ஜந்துகளும் அடித்து பரிமாறப்பட்டது. இந்த நிகழ்விற்கு தீர்க்கதரிசியாகிய நாத்தானும் யோய்தாவின் குமாரனான பெனையாவும் சாலமோனும் ஆசாரியனான சாதோக்கும் அழைக்கப்படல.
எனவே நாத்தான் தீர்க்கதரிசி சாலமோனின் தாயான பத்சேபாளிடம் சென்று, உன்னுடைய பிராணனையும் உன்னுடைய குமாரனான சாலமோனுடைய பிராணனையும் காப்பாற்றிக் கொள்ளும் பொருட்டு நீ தாவீதிடம் இதை குறித்து பேசு என்று கூறினாரு. உன்னுடைய குமாரனை தான் தன்னுடைய ஸ்தானத்துல அரசனாக்குவேன் என்று உனக்கு ராஜா உறுதி வளர்ந்திருக்கிறாரு. அதனால அதை குறித்து அவர்கிட்ட போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாத்தான் தீர்க்கதரிசி கூறினாரு. நீ பேசிட்டு இருக்கும்போது நானும் வந்து சேர்ந்து கொண்டு அதை உறுதிப்படுத்துறேன் அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்ட பத்சேபா தாவீது படுத்து கொண்டிருந்த அறைக்கு சென்று அவனை தரை மட்டும் குனிந்து வணங்கினான். ராஜா உனக்கு என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டான். அப்போ பத்சேபால், இந்த ஆகியத்துக்கு பிறந்த அதோனியா என்பவன் தன்னைத்தானே உயர்த்திட்டு தன்னை ராஜாவாக அறிவித்து கொண்டான். ராஜகுமாரர்களுக்கும் படைத்தலைவனுக்கும் ஆசாரியனுக்கும் விருந்து போடுறான். நீங்க வந்து என்னுடைய குமாரன் தான் உங்க ஸ்தானத்துல உங்களுக்கு அடுத்தபடியா உங்க சிங்காசனத்துல அமருவான் என்று கர்த்தருடைய ஜீவனை கொண்டு எனக்கு ஆணையிட்டு இருந்தீங்க. எனவே அந்த ஆணையை நிறைவேற்றும் பொருட்டு இதை நீங்க அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தான். அப்பொழுது நாத்தான் தீர்க்கதரிசியும் அங்க வந்தான். அங்கு வந்து தாவீது ராஜாவிடம் அதோனியா தன்னைத்தானே அரசனாக அறிவித்து கொண்டான். நீங்க இது வரைக்கும் அவனை அரசனா அறிவிக்கல. நீங்க சாலமோனை தான் நீங்க எனக்கு அடுத்த ஸ்தானத்துல இருப்பான்னு சொல்லியிருக்கீங்க. மேலும் இந்த படைத்தலைவனான யோவாபும் ஆசாரியனான அபியத்தாரும் அவங்களோட சேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க அளித்த விருந்துக்கு யோய்தாவின் குமாரனான பெனாயாவையும் என்னையும் சாலமோனையும் சாதோக்கையும் அழைக்கல அப்படின்னு சொல்றான். இந்த இஸ்ரவேல் அனைவருடைய கண்களும் அடுத்த அரசர் உங்களுக்கு அடுத்த ஸ்தானத்துல யார் வருவாங்க அப்படின்னு நீங்க சொல்ற ஒரு வார்த்தைக்காக தான் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு தாவீதிடம் நாத்தான் தீர்க்கதரிசி சொன்னான். இதை கேட்டோன்ன தாவீது பத்சேபாளையும் அழைத்து, உன்னுடைய குமாரனாகிய சாலமோன் தான் எனக்கு அடுத்ததாக என்னோட ஸ்தானத்துல ராஜாவாக இருப்பான், என்னுடைய சிங்காசனத்துல அமரக்கூடியவனும் அவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு நாத்தான் தீர்க்கதரிசியும் ஆசாரியன சாதோக்கையும் சாலமோனை ராஜாவாக அபிஷேகம் செய்யுமாறு கூறிவிட்டு, சாலமோன் ராஜா வாழ்க என்று முழங்கவும் எக்காலம் தொனிக்கவும் அவனை நகரம் எங்கும் அழைத்து சென்று வீதி உலா வந்த பிறகு தாவீதுடைய சிங்காசனத்துல அந்த சாலமோனையும் அமர செய்யவும் பெனாயாவுக்கும் சாதோக்கிற்கும் நாத்தானுக்கும் ஆணையிட்டான். இவர்கள் மூவரும் அவ்வாறே செய்தார்கள். சாலமோனை அரசனாக அறிவித்து எக்காலம் ஊதி அவனுக்கு அபிஷேகம் செய்து அவனை நகர்வலம் வர வைத்து தாவீதுடைய சிங்காசனத்துல அமர வைத்தாங்க. இவ்வாறு அதோனியா தன்னை அரசனாக அறிவித்து கொண்டதும் நாத்தான் தீர்க்கதரிசி பத்சேபாலுடன் கூறி தாவீதிடம் சாலமோனை அரசனாக்க சொன்ன நிகழ்வையும் தான் ராமாயணத்துல ராமனுடைய முடிசூட்டு விழாவின் போது கூனி கைகேயிடம் பரதன் தான் அரசாள வேண்டும் என்று கூறியதாகவும், அதன்படி கைகேயி தசரதனிடம் சென்று ராமன் காடாள வேண்டும் என்றும் என்னுடைய குமாரனான பரதன் நாடாள வேண்டும் என்றும் வரம் பெற்றதாக இந்த நிகழ்வு தான் இங்க ராமாயணத்துல குறிப்பிடப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இங்க பரிசுத்த வேதாகமம் என்பது அந்தந்த காலகட்டத்துல தீர்க்கதரிசிகளை கொண்டு பரிசுத்த ஆவியின் வழிகாட்டுதல்னால எழுதப்பட்டது. நம்முடைய நாட்டில் உள்ள புராணங்களும் இதிகாசங்களும் சங்க இலக்கியங்களும் யூதர்கள் என்ற சூதர்கள் சொன்ன ஜெயக்கதையை கொண்டு வழி வந்த மரபு செய்திகளை கொண்டு எழுதப்பட்டது. எனவே செவிவெளி கேட்ட செய்தியை கொண்டு எழுதப்பட்டதுனால ஒரு சில நிகழ்வுகள் மாற்றமாக உள்ளது. ஆனா இங்க வேதத்தில் உள்ள நிகழ்வுகள் எல்லாம் 7 முறை புடமிடப்பட்டு எழுதப்பட்டது. எனவே இதுல இருக்கிற உண்மை தன்மையை நம்ம அறிந்து கொள்ளலாம். இவற்றிலிருந்து உரியாவை கொன்று பத்சேபாலை தன்னுடைய மனைவியாக்கு கொண்ட நிகழ்வு, ஆற்றில் அடித்து வரப்பட்ட கௌசல்யாவை காப்பாற்றி தன்னுடைய மனைவியாக்கு கொண்ட நிகழ்வுக்கு ஒப்பாகவும், அப்சலோம் தன்னுடைய சகோதரியான தாமாரை பலவந்தப்படுத்தி கற்பழித்த அம்னோனை கொன்ற நிகழ்வு, சீதையை சிறைப்பிடித்த அந்த ராவணனை கொன்ற நிகழ்வுக்கு ஒப்பாகவும், அப்சலோம் தன்னுடைய தந்தையான தாவீதோடு போரிட்டது ராமன் தன்னுடைய குமாரர்களான லவ குஷனோடு போரிட்ட நிகழ்வுக்கு ஒப்பாகவும், அதோனியா தன்னைத்தானே ராஜான்னு அறிவித்து கொண்ட பொழுது பத்சேபால் தாவீது ராஜாவிடம் தன்னுடைய குமாரனான சாலமோனை அரசனாக அபிஷேகம் பண்ணணும்னு சொன்னதும், அந்த நிகழ்வு ராமர் முடிசூட்டு விழாவின் பொழுது கைகேயி தன்னுடைய குமாரனான பரதன் தான் பட்டத்திற்கு வரணும் அப்படின்னு கேட்டுக்கொண்ட நிகழ்வுக்கு ஒப்பாகவும் இங்க கூறப்பட்டிருக்கிறத நம்ம பார்க்கிறோம். இனி அடுத்த பகுதியில ராமாயணத்துல குறிப்பிடுற பரதன் பரிசுத்த வேதாகமத்துல சாலமோன் என்றும், சங்க இலக்கியங்கள்ல
கரிகாலன் என்று இருக்கிறத குறிச்சும் அந்த கரிகாலனோட வரலாற்றை பரிசுத்த வேதாகமத்தில் உள்ள சாலமோனோட வரலாற்றோடு ஒப்பிட்டு பார்த்து நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம். நன்றி, வணக்கம்.